If you can't be a pine on the top of the hill, be a scrub in the valley, but be the best little scrub by the side of the rill. Be a bush if you can't be a tree. If you can't be a bush, be a bit of the grass. And some highway happier make. We can't all be captains. We have got to be crew. There is big work to do and there is lesser to do. And the task we must do is near. If you can't be a highway, then just be a trail. If you can't be the sun, be a star. It is not by size that you win or you fail. Be the best of whatever you are. இதை நான் அப்படியே தமிழ்ல சொல்றேன், அதையும் கேளுங்க. உங்களால் மலை உச்சியில் ஒரு பைன் மரமாக இருக்க முடியாவிட்டால் பள்ளத்தாக்கில் ஒரு புதராக இருங்கள். ஆனால் ஓடையின் ஓரத்தில் இருக்கும் மிக சிறந்த புதராக இருங்கள். உங்களால் ஒரு மரமாக இருக்க முடியாவிட்டால் ஒரு புதராக இருங்கள். உங்களால் ஒரு புதராக இருக்க முடியாவிட்டால் புல்லின் ஒரு பகுதியாக இருங்கள். மேலும் சில நெடுஞ்சாலைகளை மகிழ்ச்சிகரமாக்குங்கள். நாம் அனைவரும் தலைவர்களாக இருக்க முடியாது. நாம் குழுவினராக இருக்க வேண்டும். செய்வதற்கு பெரிய வேலையும் இருக்கிறது, செய்வதற்கு சிறிய வேலையும் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய பணி மிக அருகில் உள்ளது. உங்களால் ஒரு நெடுஞ்சாலையாக இருக்க முடியாவிட்டால் ஒரு தடமாக இருங்கள். உங்களால் சூரியனாக இருக்க முடியாவிட்டால் ஒரு நட்சத்திரமாக இருங்கள். உயரத்தால் நீ வெல்வதோ தோற்பதோ இல்லை. நீ எதுவாக இருந்தாலும் அதில் சிறந்தவனாக இரு. இதை படிச்சதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருக்குமே பர்பஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நோக்கம்னு ஒண்ணு இருக்கு. என்னோட பர்பஸ் என்னன்னு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பர்பஸை நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கான நோக்கம் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிக்கலன்னா அதை என்னன்னு கண்டுபிடிங்க. நீங்க உங்களோட லைஃப்ல எது வேணாலும் பண்ணுங்க, ஆனா உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. பி த பெஸ்ட் வாட் எவர் யூ ஆர்.